ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, இதை செய்யுங்க. பழைய முறை தான், ஆனால் பயனுள்ளதாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பெண் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது என்று மற்ற பிள்ளைங்கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க. பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களிடம் மென்மையாக நல்லபடியாக நடந்து கொள்வாங்க. அவங்க வீட்டில் என்ன குறும்புத்தனம் செய்தாலும் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே செல்லம் கொடுத்து தான் வளர்ப்பாங்க. வீட்டில் இருக்கும் மற்ற ஆண் குழந்தைகள் எவ்வளவோ சிந்தித்து இருப்பாங்க. ஏன் தன் அக்காவுக்கு இவ்வளவு செல்லம், ஏன் தன் தங்கச்சிக்கு மட்டும் இவ்வளவு செல்லம்? இதுக்கான சரியான விடை இன்னும் நாம் இந்த ஆன்மீக குறிப்பில் காணலாம். என்னதான் வீட்டில் பெண் குழந்தைகள் மேல் பெற்றோர்களுக்கு அளவு கடந்த பாசமோ அன்பு இருந்தாலும் கூட, ஒரு வீட்டில் இருக்கும் பெண்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுபிஷம் நிலைத்திருக்கும். வீட்டில் இருந்து யார் பணம் சம்பாதித்து குடும்பத்தை பார்த்து கொள்பவராக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகள் எப்போதும் மகாலட்சுமியாவை எண்ணுவாங்க. அதனால தான் எந்த ஒரு வீட்டில் பெண்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மனக்குறையும் பிரச்சனைகளையும் வச்சிருக்காங்களோ அந்த வீட்டில் எல்லாம் வறுமை தலைவிரித்து தாண்டவமாறும். இதன் காரணமாக வீட்டில் இருக்கும் பெண்களை கஷ்டப்பட்டு மன நிம்மதி இல்லாத நேரத்தில் அவங்க அழுத்தமாக இருக்கும்போது கூட அவங்கள சரி செய்வதற்காக அந்த காலத்தில் சில விஷயங்களை செஞ்சு வந்தாங்க. நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த காலத்தில் பெண்கள் வகுத்து தலைவாரி நெற்றி வகுப்பில் குங்குமம் ஏற்றி இருப்பாங்க. அதன் பின் தலை நிறைய பூ வச்சு நன்கு புடவை கட்டி சிவப்பு நிற பொட்டு வச்சு இருப்பாங்க. இப்படி பெண்கள் இருக்கும்போது அவங்க மன அழுத்தம் மன இறுக்கம் குறைந்து அவங்க எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதற்குரிய ஆற்றல் பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்கள் வெளியே எங்கு சென்றாலும் தலையில் பூ இல்லாமல் செல்ல மாட்டாங்க. அப்படி பெண்கள் தலையில் பூ வைப்பதால் எவ்வளவு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதை அறிவியல் பூர்வமாக அறிவியலாளர்கள் ஒத்துக்கிறாங்க. சில விஷயங்களை பெண்கள் எவ்வளவு தான் சொன்னாலும் தங்கள் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவங்க தலையில் வச்சிருக்கும் பூ இருந்து வரும் வாசனை அவங்களுக்கு மனம் மாற்றத்தை கொடுக்குதான். அப்படி அவங்க பூ வைக்கும்போது அதிலிருந்து வெளியேறும் பிராண ஆற்றல் பெண்களுக்கு இலகிய மனதை கொடுக்கும், மன நிம்மதியை அடைய செய்யும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தலையில் பூ சூடி கொள்வதால் ஒரு விஷயங்களை அவங்க பல கோணத்தில் இருந்து சிந்திக்கும் ஆற்றலை கொண்டவராக இருப்பாங்க. இந்த ஆற்றல் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, சாதிப்பூ போன்ற வாசனை மிகுந்த பூக்களை தலையில் சூடி கொள்வதால் பெண்களுக்கு இந்த ஆற்றல் அதிகமாக கிடைக்குது. இதனால தான் வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பெண்களுக்கு எடுக்கும் ஒரு முடிவு சரியாக இருக்கும். இதனால தான் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் குடும்பத்தை சரியான முறையில் நிர்வகிக்கும், அந்த பிரச்சனையை குடும்பத்தை பாதிக்காத வண்ணம் பார்த்துக்கிறாங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அனைவருக்கும் நன்றி.